எந்த அணி கூட்டணி பலமாக இருக்கிறோ அந்த அணி தான் ஆட்சி அமைக்கும். அது திமுக என்று சொல்ல முடியாது, அதிமுக என்று சொல்ல முடியாது. பணம் தான் 1000 ரூபா விட்டு மக்களை ஏமாத்திருச்சு. ஜனநாயகம் என்று மக்கள் மனதில் அந்த 1000 ரூபாங்கிறது ஆழமாக பதிச்சு. ஸோ 2026 நீங்க திமுகவில் இடம்பெறும் வாய்ப்பு இருக்கின்றது சொல்ல முடியாது. அது கூட்டணி தர்மத்தை பொறுத்து, மக்களுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை போட்டு மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பொறுத்து தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம். உங்க வெற்றி தட்டி பறிக்கப்பட்டு புடுங்கப்பட்டது, ஏமாற்றப்பட்டு. இப்போ கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும். கண்டிப்பா தனியா ஜெயிக்காது. திமுகவும் தனியா நிக்காது, ஏடிஎம்கேவும் தனியா நிக்காது, பிஜேபியும் தனியா நிக்காது. ஜாதிய தலைவராக தான் இருந்தேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ உள்ள கால சூழ்நிலையில் வேறு அரசியல் மக்களுடைய இப்படி கலப்பு திருமணத்தை நான் ஆதரிக்கிறவன். ஆதரிக்கிறவன். அப்ப ஆணவ படுகொலையை முற்றிலுமா எதிர்க்கிறீங்க? கண்டிப்பா எதிர்க்கிறேன். ஆணவ படுகொலை நடக்கவே கூடாது. இந்த ஒரு நாள் கூத்து, அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு நாள் கூத்துல 2000 3000 கிடைக்குதா, 10 ஓட்டுனா 20,000 ரூபாய் கிடைக்கும். அதைத்தான் மதிக்கிறாங்களே தவிர 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் உட்கார்ந்து அவங்க அடிக்கிற கொள்ளையோ அதை பத்தி அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. உங்களுடைய 36 ஆண்டுகால அரசியல் பயணத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தல் சந்திக்க போறீங்க. 2019ஆம் ஆண்டு முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. இந்த வெற்றிக்கு 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி முற்றுப்புள்ளி வைக்க உள்ளது? அதில் உங்கள் கட்சியுடைய பங்கு எப்படி இருக்கு சார்? இப்போ வரைக்கும் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கேன். தேர்தல் காலகட்டம் தான் கூட்டணியில் பற்றி முடிவு செய்யப்படும். இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அரசியல் அப்படித்தான். எங்களுக்கு யார் அங்கீகாரம் கொடுக்கின்றார்களோ, பிரதிநிதித்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் கூட்டணி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கும். 2026 தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள், அவருடைய தலைமையில் இயங்குகின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி, கூட்டணிகளை பொறுத்து தான் ஆட்சி அமைக்கும். இங்கே இருக்கவங்க அங்கே பிரியலாம், அங்கே இருக்கவங்க இங்கே பிரிஞ்சு வரலாம். அதாவது 2 இடத்துக்கு பிரிஞ்சு வரலாம். எந்த அணி கூட்டணி பலமாக இருக்கிறோ அந்த அணி தான் ஆட்சி அமைக்கும். அது திமுக என்று சொல்ல முடியாது, அதிமுக என்று சொல்ல முடியாது. கூட்டணியை பொறுத்து ஆட்சியில் உட்காரணும். அதான் நிலை. 2019 ஆண்டு முதல் திமுக தலைமையிலான கூட்டணி சந்தித்த அத்தனை தேர்தலும் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. அதிமுக தொடர்ந்து தோல்வி தழுவி வருகிறது. இந்த நிலையில அதிமுக பாஜக மீண்டும் இணைந்திருக்காங்க. அதுல உங்க கட்சியும் இணைந்துள்ளது. எப்படி திமுகவுக்கு நிகராக அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாக இருப்பதாக நினைக்கிறீங்க? எப்படி பலப்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்க? திமுகவில் பிரிவுகள் பிரிந்து வரலாம். நல்ல கூட்டணி இப்ப இருக்கிற கூட்டணி அவங்க எப்பவும் போல இருக்கிறாங்க. அது உடைந்தும் இங்க வரலாம். அதே மாதிரி இங்க இருந்து உடைந்து அங்கேயும் போகலாம். இதுதான் கூட்டணி. 2 ஆப்ஷன் இருக்கு. அதனால தான் தெளிவாக சொன்னேன். கூட்டணியை பொறுத்து தான் ஆட்சி. அது திமுகவோ அதிமுகங்கிற கூட்டணியை பொறுத்து தான் முடிவு சொல்ல முடியுமே தவிர, இப்போ 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமையும், திமுக தான் அமையும் என்று இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்றீங்க. ஏன்னா மக்கள் மனநிலை ஆட்சி மாற்றத்தை நோக்கி தான் இருக்கின்றது. அதுக்கு தான் உங்களுக்கு தெளிவாக ஆட்சி மாற்றமா இல்லையா என்பது கூட்டணியை வச்சுதான். மக்கள் மனநிலை தானே கூட்டணி வச்சுதான். எந்த கூட்டணி மெஜாரிட்டியா இருக்கோ, எந்த கூட்டணி அதிகமா இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அணியோடு இணைகிறதோ அந்த அணி கூட்டணி வெற்றி பெறும். இப்போ 2024 நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுதான் எம்பி கான்ஸ்டிடியூன்சி தென்காசியில் நின்னீங்க, தோல்வியை சந்திச்சிங்க. என்ன காரணம்? ஏன் ஜெயிக்க முடியல சார்? பணம் தான். 1000 ரூபா விட்டு மக்களை ஏமாத்திருச்சு. ஜனநாயகம் என்பது மக்கள் மனதில் அந்த 1000 ரூபாங்கிறது ஆழமாக பதிச்சு அந்த 1000 ரூபா ஓட்டாக மாறிடுச்சு. அதுதான் திமுக கிடைத்த வெற்றி. செய்த நன்மைகளை சொல்லி யாருமே ஓட்டு கேட்கல. பணத்தை கொடுத்தா ஓட்டு கேட்குறாங்க.
அதே நிலை நீடிச்சுன்னு சொன்னால் எப்படி அதே நிலை 2 இடத்துலையும் நடக்கலாம் இல்லையா? அதனால ஆட்சி மாற்றம் தேவை என்பது மக்களுடைய விருப்பம். ஆனால் கூட்டணியை பொறுத்து தான் ஆட்சி அமையும் என்பது எங்களுடைய எண்ணம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இணைகிறதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும். இப்ப நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கீங்க. அப்ப தேசிய இப்ப வரைக்கும் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கேன். அங்க இருக்கீங்க. 26 வரைக்கும் இருப்போம். நீங்க எப்படி முடிவு எடுப்பீங்க? அது செயற்குழு இருக்கு, பொதுக்குழு இருக்கு. அந்த கூட்டணி என்பது கடைசி காலகட்டம் தான் முடிவு எடுக்கிறது. இப்ப சொல்ல முடியாதுல்ல. இப்ப இருக்கோம், இன்னை வரைக்கும் அங்கதான் இருக்கோம். ஆனா கூட்டணிக்கு எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சி அங்கீகாரம் கிடைக்கின்ற லெவல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சரியா இல்லைன்னா நினைச்சுவேன் மாறத்தானே செய்வோம். மாற வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ வரைக்கும் இருந்தாலும் கூட கூட்டணியை பொறுத்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளோடு இணைந்து நாங்கள் பணியாற்றி வெற்றி பெறுவோம். இப்போ நீங்க 1989 இருந்து நீங்க அரசியல் பணியில் ஈடுபட்டு வரீங்க. ஒரு 7 ஆண்டுகள் பாமகவில் இருந்தீங்க அப்படின்னா சார். அதன் பிறகு தனி கட்சி ஆரம்பிச்சிங்க. அப்புறம் 2 முறை அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தல் சந்திச்சிங்க. 2 முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தல் சந்திச்சிங்க. ஆனா நீங்க இதுவரை திமுகவை தேர்ந்தெடுக்கவே இல்லை. இனி வரும் காலங்களில் திமுகவை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், இல்லாம இருக்க சொல்ல முடியாது. திமுகவை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. என்னை பொய் வழக்கு போட்டு சிறையில் இருந்த காலத்தில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தேன் வச்சுக்கோங்க. அப்போ கலைஞர் தான் ஆட்சி பிடிச்சார். அப்போ என்னுடைய துணையார் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள், வெற்றி பெறுவதற்கு பாடுபட்டார்கள். கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனால அலைன்ஸில் இருந்திருக்கோம், தேர்தலில் போட்டியிடலை. அது எப்படி வேணாலும் காலங்கள் மாறும் இல்லையா, சொல்ல முடியாது இல்லையா. ஸோ 2026 நீங்க திமுகவில் இடம்பெறும் வாய்ப்பு இருக்கின்றது சொல்ல முடியாது. அது கூட்டணி தர்மத்தை பொறுத்து, மக்களுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை போட்டு மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பொறுத்து தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம். இண்டிவிஜுவலாக தமிழக மக்கள் முன்னேற்ற நானோ பொதுச்செயலாளர் அவர்களோ முடிவெடுக்க முடியாது. பொதுக்குழு செயற்குழு கூட்டி உடனடியாக முடிவெடுத்து இந்த கடைசி காலகட்டத்தில் தான் நான் யாரோட பயணிக்கணுங்கிற முடிவெடுத்து அதன் அடிப்படையில் கூட்டணியில் இறங்கும். ஸோ 1989 முதல் 2024 வரையில நீங்க 5 சட்டமன்ற தேர்தலையும் 2 நாடாளுமன்ற தேர்தலும் சந்திச்சிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஆனால் உங்களால வெற்றி பெற முடியல, என்ன காரணம்? என்னுடைய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி பெற முடியல என்பதை விட மக்களை சந்திப்பதற்கு வாய்ப்பாக நான் கருதி கொண்டேன். இப்போ நான் ஒரு இடத்துல கொடியேற்றணும்னு சொன்னால் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் காலகட்டத்தில் கொடுத்தே ஆகணும். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மக்களை சந்திப்பதற்கு வாய்ப்பாக கருதி நான் பயணத்தை மேற்கொண்டு தான் தேர்தல் நின்றனே தவிர ஜெயிக்கணுங்க கான்செப்ட் நான் நிற்கலை. அதில் நான் வெற்றி பெற்றுட்டேன். அதான் உண்மை. எழும்பூர் தொகுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன், தோல்வி விட்டதாக அறிவித்தார்கள். ஜெயிச்சது தான் 86 ஓட்டு இல்லை 84 ஓட்டு தோற்றதாக திமுக அரசு அறிவித்தது. அப்போ கலைஞருடைய ஆட்சி. அப்போது ஒரு கமிஷனர் காளிமுத்து வந்தார். அவங்கெல்லாம் சேர்ந்து, காவல்துறைலாம் சேர்ந்து என்னை சிறையில் வைத்து ஜெயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க கவுண்ட் பண்ணி ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதாக அறிவித்தார்கள். முதல்ல டிவியில் நான் வெற்றி பெற்றதாக அறிவிச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்போ அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிச்சிட்டாங்க. உங்க வெற்றி தட்டி பறிக்கப்பட்டு புடுங்கப்பட்டது, ஏமாற்றப்பட்டு நான் ஜெயிச்சது நான் தான். நீங்க ஜெயிச்சது அதிமுகவில் இருக்கிற தலைவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் தான் ஜெயிச்சேன்னு. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஆமா, மக்களுக்கும் தெரியும், திமுகவுக்கே தெரியும். அவர் தான் ஜெயிச்சார், தோற வச்சோம் அப்படின்னு சொல்லி. எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? அப்போ நான் ஃபீல்லாம் ஒன்றும் பண்ணல. அதை மக்களுக்கு கொடுத்து வைக்கல நம்முடைய படி அப்படின்னு தான் நினச்சிட்டேன். அப்படி நினச்சிட்டீங்க. இப்போ கூட நான் பிஜேபியில் நான் கேண்டிடேட்டாக கூட்டணியில் நின்னேன். இந்தியா அலைன்ஸ் நிற்கும் போது தென்காசி நின்னேன். அப்போ பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது கூட நான் மக்கள்கிட்ட சொன்னேன், என்னுடைய பணி உங்களுக்கு தேவைன்னா எனக்கு ஓட்டு போடுங்க. என்னுடைய பணி இருந்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும். என்னுடைய பணி தேவையில்லைன்னா உங்களுடைய விருப்பம்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய பணிக்காக 2,08,000 ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எனக்கு 2,08,000 ஓட்டு சாதாரண ஓட்டு இல்லை, போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கு பணி செய்ய முடியவில்லையே என்ற வருத்தம் என் இடத்துல இருக்கிறது. அதான் மக்கள் கொடுத்து வைக்கலாம், தொகுதி மக்கள் கொடுத்து வைக்கவில்லை, அதுக்கு பணி செய்ய முடியல, வருத்தம் எனக்கு இருக்கு. எல்லாமே தமிழக வாக்காளருடைய மனநிலை எப்படி இருக்குது சார்? பணத்துக்காக, பரிசு பொருளுக்காக தான் ஓட்டு போடுறாங்க. உண்மையிலேயே அந்த தமிழ் உணர்வு, அரசியல் கட்சியுடைய உறுப்பினர்கள் வேறு, தொண்டர்கள் என்பது வேறு வச்சுக்கங்களேன். ஆனால் எல்லாருமே பணத்தை நோக்கி போகின்றதா தான் இருக்கு. நீங்கள் இப்போ 1000 ரூபா ஒரு வீட்டுக்கு இந்த பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கூட பெரிய பணக்கார வீட்டுக்காரங்க பொண்ணுகள் கூட பெரிய செயின் கீன் வளையெல்லாம் போட்டு காரில் போய் அந்த 1000 ரூபா வாங்குறாங்க. அப்போ பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மனிதனுக்கு அல்ல என்பதை நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டிவியெலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பணநாயகம் தான், ஜனநாயகம் அல்ல. அதெல்லாம் மாறி போச்சு. மனிதனுக்கு ஓட்டு போடுறத காலம் இல்லை, பணம் கொடுத்தா பணத்துக்காக ஓட்டு போடுறாங்க. மக்கள் அப்படியே மாறிட்டாங்கன்னு சொல்கிறேன்.
அது 2026 தேர்தல எல்லா தேர்தலும் மாற அப்படிதான். வாய்ப்பு 26 மாறணும்னு எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். மாறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை, பணம் தான். இப்போ திமுகவோட இலக்கு வந்து தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி கைப்பற்ற வேண்டும், 200 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு அவங்க களப்பணியை முடுக்கி இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா யாரையும் இத்தனை இலக்குன்னு சொல்ல முடியாது. சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் 200 தொகுதி, இப்போ பாராளுமன்ற தொகுதியில் 40 தொகுதியில் ஜெயிச்சோங்கிறதுனால நாங்கள் தான் 200 ஜெயிப்போங்க, அது தவறான எண்ணங்கள். அது என்னன்னு தான் மாற்றிக்கணும், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவது எந்த தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் ஒரு கூட்டணி இருந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம் தான் சொல்லுவோம், தோல்வி பெறுவோம்னு சொல்ல மாட்டோம். திமுக இன்றைக்கி ஆட்சி ஆண்டுகிட்டு அவங்களுடைய கையில் பவர் இருக்குது, பணபலம் இருக்குது, அவங்க வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. அது மக்கள்லாம் முடிவு எடுக்கணும், நீங்கள் நானும் முடிவு எடுக்க முடியாது. மக்கள் முடிவு எடுப்பார்கள், பார்க்கலாம் யார் எந்த கூட்டணி ஜெயிக்குது, எந்த கூட்டணி ஜெயிக்க போகுதுங்கிறத மக்கள் முடிவு எடுப்பாங்க. இப்போ கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும், கண்டிப்பாக. தனியாக ஜெயிக்காது, திமுகவும் தனியாக நிற்காது, ஏடிஎம்கேவும் தனியாக நிற்காது, பிஜேபியும் தனியாக நிற்காது, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் தனியாக நிற்காது. கூட்டணி தான் நிற்கும், அந்த கூட்டணி தான் ஆட்சி. இப்போ வந்து எல்லா கட்சிகளும் வந்து 2026 எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கம் வந்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன சார்? இது நிலைப்பாடு என்று சொல்வதை விட இது எல்லாருடைய விருப்பம், எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய விருப்பம். இப்போ இல்லை, பல ஆண்டுகளாகவே பல தேர்தல்களையும் எல்லா இடத்துலையும் கேட்கறது, கூட்டணியில் நான் பங்கு பெறுவோம் சொல்லுவோம். ஆனால் திராவிட கட்சிகளுடைய வரலாறு கூட்டணி கட்சிகளை அவர்கள் இணைத்துக் கொள்வதே இல்லை, இதுவரைக்கும் வரலாறுலே கிடையாது. கலைஞர் காட்சியில் இருக்கட்டும், காமராஜர் காலத்தில் இருக்கட்டும், இப்போ இருக்கட்டும், எந்த காலத்திலையுமே கூட்டணிகளை இணைப்பது கிடையாது. அவங்க தனியாக தான் இருப்பாங்க, இவங்கள பயன்படுத்திக்கிடுவாங்க. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு கூட்டணி கட்சிகளை மதிக்கிறார். அவர் தனித்துவமாக ஜெயிச்ச பிறகு கூட கடந்த முறை 5 ஆண்டுகள் ஆட்சியும் தனியாக ஜெயிச்சார், தனி மெஜாரிட்டி. ஆனால் கூட்டணிகளை சேர்த்து தான் ஆட்சி வைத்தார். இப்பவும் கூட்டணி ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்தியாவுடைய நிலைப்பாடு வேறு, மத்திய அரசுடைய நிலைப்பாடு வேறு, சட்டமன்றத்துடைய நம்முடைய நிலைப்பாடு வேறு, மாநிலத்துடைய நிலைப்பாடு வேறு. திராவிட கட்சிகள் எப்பொழுதுமே கூட்டணிகளை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் பங்கு கொடுக்க மாட்டார்கள். பங்கு கொண்டது சரித்திரம் இல்லை. அப்படி கொடுத்தால் மகிழ்ச்சி. நாங்கள் எல்லாரும் கேட்குறோம், கொடுப்பாங்களான்னு சந்தேகம் தான், அது கேள்விக்குறி, வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கேட்கக்கூடிய கடமை நம்ம கேட்கலாம். கொடுத்தாங்கன்னா நல்லது தானே. ஆனால் கொடுப்பதற்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. கேட்கறது எங்களுடைய உரிமை, கொடுப்பது அவங்களுக்கு பங்கு, பார்க்கலாம். ஏன்னா பாஜகவே கூட்டணி ஆட்சி தான் விரும்புறாங்க, நீங்களும் கூட்டணி ஆட்சி. எல்லாருமே விரும்புறது, எல்லாருமே, பாஜக மட்டும் இல்லைங்க, எல்லாருமே. இப்போ நாங்க வந்து இப்போ அலைன்ஸில் இருக்கிறோம், இந்தியா அலைன்ஸில் இருக்கட்டும், திமுக அலைன்ஸ், எந்த அலைன்ஸில் இருந்தாலும் கூட கூட்டணியில் நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றோம். கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்காங்களா? கிடையாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு தம்பி வேல்முருகன் வந்து கூட்டணியில் தான் இருக்காரு. அவருடைய நிலைப்பாடை பற்றி சட்டமன்றத்தில் கிளி கிளிக்காரு. என்ன புரோஜனம், நான் சட்டமன்றா இருக்கேன், கூட்டணி இருக்கேன்னு கத்துன்னு கத்துறாரு. செவி சாய்க்காங்களா? இல்லை. ஏதாவது செஞ்சு கொடுக்காங்களா? இல்லை. இதுதான் கூட்டணி தலைவருடைய நிலமும் கூட்டணி ஆட்சியுடைய நிலை. இதுதான் உதாரணத்துக்கு அவரை சொல்லலாம். இப்போ திமுக அதிமுகவுக்கு பிறகு நிறைய அரசியல் கட்சிகள் தொடங்கப்பட்டது, இன்க்ளூடிங் உங்க கட்சி கூட. அப்படி தொடங்கப்பட்டாலும் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் செல்வாக்கு பெற முடியல. நீங்க ஒன்று திமுக இல்லை அதிமுகவில் இணைந்து தான் தேர்தல் சந்திச்சு வெற்றி பெற முடிகிறது. அது நிலை எப்போது மாறும்? அது மக்கள் மனநிலை மாறுவதற்கு வாய்ப்புகள் மக்கள் நினைக்கணும். மக்கள் நினைக்காமல் மாற்ற முடியாது. அது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. அது ஒன்றும் செய்ய முடியாது. சாபக்கேடு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ 2026 வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது. நம்பிக்கை அவங்க திமுக கூட்டணி தோல்வியை தழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் திமுக தோறும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்பதை நான் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த கூட்டணியினுடைய பங்குகளை பொறுத்து, கூட்டணி தலைவர்களை பொறுத்து, கூட்டணி ஆட்சிகளை பொறுத்து, அதாவது கூட்டணி யாரெல்லாம் சேர்றாங்களோ அந்த கூட்டணியினுடைய தனித்துவத்தை வைத்து தான் ஆட்சி. அது திமுகவும் இருக்கலாம், அதிமுகவும் இருக்கலாம். இப்போ அமித்ஷா அவர்கள் 2 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. 2 முறை, அதில் ஒரு முறை வந்து அதிமுக பாஜக கூட்டணியை வந்து முடிவு செய்தார். அதில் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை இணைத்து ஸ்ட்ராங் பண்ணி தான் சந்திக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பயணம் எப்படி இருக்கு சார்? இன்னும் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கலையே.
இப்போ அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இப்போ வந்து அமித்ஷாஜி அவர்கள் அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னும் பேச்சுவார்த்தை எந்த கூட்டணியோடையும் பேச்சுவார்த்தை வைக்கலையே. இன்னும் பேச்சுவார்த்தை நடக்கல. பேச்சுவார்த்தை வைக்கல. ஏன்னா 10 மாசம் இருக்கு இல்லையா? இருக்கு, பேச்சுவார்த்தை வைக்கல. பேச்சு வைக்கல. திமுகவும் பேச்சுவார்த்தை வைக்கல. இல்ல அவங்க கூட்டணியில அவங்க அப்படியே இருக்கிறாங்க, அவ்வளவுதான் இருக்காங்க. ஒண்ணு விரிசல் ஏற்படுற மாதிரி அது மாறது கூட வாய்ப்பு இருக்கு, அது சொல்ல முடியாது. கூட்டணி தலைவர்களோடு இன்னும் எந்த அரசியல் கட்சிகளும் கூட்டணி பற்றி பேசவில்லை. பேசினாதான் சொல்ல முடியும். இப்ப நீங்க வந்து அரசியலை ஈடுபடுவதற்கான காரணம் என்ன சார்? என்ன நோக்கம் சமூகத்தின் மீது உங்களுக்கு? நான் வந்து முதல்ல ஜாதிய தலைவராக தான் இருந்தேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ உள்ள கால சூழ்நிலையில் வேறு. அரசியல் மக்களுடைய தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்துடைய கொடுமைகள் இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனா நான். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் பயணம். இப்போ நிறைய தலைவர்கள் 100 பேருக்கு மேலே வந்துட்டு, அது வேற வாழ்த்த வேண்டியதா. அந்த சூழ்நிலை வேறு, இந்த சூழ்நிலை வேறு. அரசியலில் பங்கு பெற்று மக்களுக்கு தொண்டாட்ட வேண்டும் என்பதற்கு தான் எங்களுடைய பணி. அதற்காக தான் நாங்கள் அரசியல் ஆரம்பித்தோம். அப்போ சாதி, இப்போ மதம் கிடையாது, இப்போ வந்து அரசியல். இந்த அரசியலில் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்று மக்களுக்காக சேவை செய்யணும் என்ற மனப்பாங்கிலே தான் நாங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம். இந்த 36 ஆண்டுகால அரசியல் பயணத்தில் 45 ஆண்டுகள் உங்களால எத்தகைய மாற்றத்தை சமூகத்துல ஏற்படுத்த முடிந்தது? இன்னும் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த திட்டம் உங்ககிட்ட இருக்கின்றது சார்? மாற்றம், பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் சாதிய தலைவராக இருக்கும் பொழுது சாதித்தது தான் அதிகம். சாதித்ததையும் அடிமை என்ற விலங்குகளை உடைத்து நீனும் மனிதன் நானும் மனிதன் என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்படி பழகிட்டாங்க. உண்மையா இல்லையா? அப்போ அப்படி இல்லை, அது அழிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். அது ஒரு பெரிய வளர்ச்சியா இல்லையா? கிராமங்களில் கல்வி கற்க முடியாத ஏழாமையில் இருந்த பொழுது எல்லாரும் படிக்க சொன்னோம். இப்போ படிச்சு பட்டாதாரிகள் கிராம உருவாக்கிட்டாங்க. அது உருவாச்சா இல்லையா? அது வளர்ச்சியா இல்லையா? வந்தது. இப்ப தேவை அரசியல் அங்கீகாரம், பங்கு. அந்த அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காக 2000 தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் நான் சமுதாயவாதியா தான் இருந்தேன். 2000 அரசியல் ஆரம்பிச்சு நீ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிச்ச 6 மாசத்துல முதல்ல கூட்டணி தான் நான் எக்மோர் கான்ஸ்டிட்யூன்சியில் அதிமுக இணைந்து நான் நின்றேன். அது சொற்போட்டில் தோன்றதாக அறிவித்தார்கள். 84 ஓட்டு தோன்றா அறிவித்தார்கள். வெற்றி பெற்ற நான் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அறிவித்தார்கள். அந்த சூழ்நிலை அது. அதனால அரசியல் பங்கு கற்று எல்லாருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கில் தான் நாங்கள் இருக்கிறோம். தமிழக மக்கள் முன்னேற்றம் அதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, எந்த மாற்று கருத்து இல்லை. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஐடியாலஜி என்ன சார்? சித்தாந்தம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். என்னென்ன சேவை செய்ய வேண்டும்? எல்லாம் என்ன கிட்டத்தட்ட அடிமட்ட தொண்டர்களாக இருக்கின்ற, அதாவது பாழடைந்து கிடைக்கின்ற சீரழிந்து செயல்பட்டுக்கின்ற கிராமவாசிகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அடிமை வழங்க உடைச்சாச்சு எல்லாருமே. இன்னும் ஒரு சில குக்கிராமங்கள் அது அடிமை இருக்கு. எல்லாம் ஒட்டு முழுமையாக படைஞ்சிட்டு 85-90 விழுக்காடு உடைத்தாலும் கூட இன்னும் 10 விழுக்காடு இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதையும் முழுமை பெற்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம். நல்லா படிக்கணும், குடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை. பூரண மதுவிலக்கே இருக்கக்கூடாது, குடிக்கவே கூடாது. நீ குடிக்கட்ட சமுதாயமாக மக்களாக இருப்பதை விட நான் மனம் திருந்தி மனிதனாக இருக்கணும் என்பதான் நாங்கள் கான்செப்டில் வச்சிருக்கிறோம். அதை அறவே ஒழிக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய சித்தாந்தம். அது ஒன்று. படித்து மேலே போகணும், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கில் நீங்கள் இருக்கணுமே தவிர மற்றவர்களை புண்படுத்துகின்ற லெவலில் நீங்கள் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய சித்தாந்தம். அது ஒன்று இருக்குது. இப்படி கலப்பு திருமணத்தை நான் ஆதரிக்கிறவன். சாதிவத பேதமின்றி பாகுபாடின்றி மனிதன் திருமணம் செய்து கொள்வதில் தவறில்லை. அதில் சாதியும் இருக்கக்கூடாது, பணமும் இருக்கக்கூடாது. மனமொத்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் மக்கள் அமைய வேண்டும், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்பது என்னுடைய தீராத ஆசை. அப்ப ஆணவ படுகொலையை முற்றிலுமா எதிர்க்கிறீங்க? கண்டிப்பா எதிர்க்கிறேன். ஆணவ படுகொலை நடக்கவே கூடாது. ஆணவ படுகொலை செய்கின்றவன் மடையன். அவனை சிறைப்படுத்தி கொண்டால் கூட தவறில்லை. இதுதான் உங்க கட்சியோட அருமையான சித்தாந்தம் சார். இன்னொன்று 2026 தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதியில எந்த கூட்டத்தில் இடம்பெற்றாலும் நீங்க இதுவரை ஒரு தொகுதி தான் போட்டிட்டீங்க. ஸோ இன்னும் 5 தொகுதி 10 தொகுதி அந்த மாதிரி இலக்காக கொண்டு கேட்டு போட்டியிட வாய்ப்பு இருக்கின்றதா?
தொகுதிகள் உடன்பாடு ஏற்படும் பொழுதுதான் அந்த இதை பத்தி பேச முடியும். உங்களுக்கு அந்த அதான் கான்செப்ட் இருக்கு, எதிர்கால லட்சியம் இருக்கு இல்லையா? லட்சம் இருக்கு. ஒரு 10 தொகுதியாவது முதல்ல ஆரம்பத்துல கேட்கணும். கேட்டு அவங்ககிட்ட பார்கின் பண்ணி பேசி எத்தனை தொகுதி முடியுமோ அத்தனை தொகுதி கேட்கணும். அதான் சொன்னேன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற அரசியலோடு இணைந்து நாங்கள் பணியாற்றி வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அரசியலில் அங்கீகாரம், முழு அங்கீகாரம் பெறணும்னு சொன்னால் கூட்டணியில் தர்மத்தை காப்பதற்காக எத்தனை சீட்டு, 10 சீட்டாவது மேலேயாவது கேட்கணும்ல. அதான பண்பாடு. அடிப்படையில் கேட்டு பெறுவோம், அதன் அடிப்படையிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்து தமிழ்நாட்டில் செல்வாக்குள்ள தொகுதிகள் என்னென்ன? அதிகமாக செல்வாக்குன்னு சொன்னீங்கன்னா தென் மாவட்டங்களில் தான் அதிகம். தென் மாவட்டங்களில் அப்படியே திருவாரூர்லேருந்து எடுத்துக்கிட்டா அப்படியே அப் டு கன்னியாகுமரி வரைக்கும். இந்த பக்கத்தில் வந்து சேலத்திலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி கோயம்புத்தூர் வரைக்கும், ஊட்டி வரைக்கும் அப்படி ஊட்டி வரைக்கும். இந்த பக்கத்தில் நடுமையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுமையாக அதிகமாக இருக்கிறது தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். அதுக்காக சென்னையில் இல்லைன்னு நினைக்காங்க, சென்னையிலையும் இருக்குது. சென்னையிலும் குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது, விழுப்புரத்தில் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. பரவலாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறோம். அதிகமாக தொண்டர்கள் இருக்கும்போது தென் மாவட்டம். இப்போ உங்களுக்கே 45 ஆண்டுகள் தமிழக அரசியலில் அனுபவம் இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் 57 ஆண்டுகளாக இரு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு வருகிறது. இந்த இரு திராவிட கட்சியை எப்படி நீங்கள் மதிப்பீடு செய்யறீங்க சார்? அதிமுக திமுகவை எது பெஸ்ட் எது ஒஸ்ட் அந்த மாதிரி? கூட்டணி வைப்பார்கள், கூட்டணியை மதிக்க மாட்டார்கள். இதுதான் திராவிட கட்சி. ரெண்டுமே போத் அதிமுக திமுக போத். கூட்டணி வைப்பார்கள், வெற்றி பெறுவார்கள், மதிக்க மாட்டார்கள். இதுதான் கூட்டணி. இதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. இப்போ திமுக ஆட்சியை பத்தி உங்களுடைய மதிப்பீடு சார்? எந்த ஆட்சி வந்தாலும் சரி, திமுக ஆட்சி சரி, கடந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தான் கொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அதுதான் பேசப்படுகிறது. ஆமா, இப்போ அதிகமாக பேசப்படும் கொலைகள் நிறைய நடந்து. அதே மாதிரி மது போதைகள் வியாபாரங்கள் அதிகமாக. இப்போ வந்து மது போதை என்பதை விட கஞ்சா வியாபாரம் அதிகமாக இருக்கு. கட்டுப்படுத்த முடியவில்லை, காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியலை. காவல்துறைகளை மனம் திறந்து லஞ்சம் வாங்குவதற்கு அறிகுறியாக இருப்பது என்னை கேட்டால் திமுக தான். ஒவ்வொரு கிராமங்கள் வாசியா நீங்க சர்வே எடுத்தாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீடம் பண்ணி விட்டுருவாங்க. லஞ்சம் இன்னைக்கு ஒவ்வொரு அதிகாரி வீட்லயும் போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அத்தனை கோடிக்கு அவங்க அதிபதியா இருப்பாங்க. நாங்களும் ஆனால் லஞ்சம் என்ற துறை வந்து காவல்துறைக்கு மட்டும் ஒவ்வாது, பொருந்தாது. ஏன்னா திமுக நாங்களும் ஊழல் செய்வோம், நீங்களும் ஊழல் செய்தீங்க, நாங்களும் உங்களுக்கு கண்டுக்க மாட்டோம், நீங்களும் என்ன ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல். அதனாலதான் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விடுங்க. நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தால் அது அதிகமா இருக்கும். அதிகமாக அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில ஆட்சியிலும் அது ஒன்றும் திமுக அவர் மட்டும் சொல்ல முடியாது இல்ல, கலைஞர் ஆட்சியில் அதுதான். அதான் புரியுதா உங்களுக்கு? இது நீங்க நான் சொல்லலை, மீடியாவே சொல்லுவோம், மக்களும் சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான நிலை. இதை முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும். அது முதலமைச்சர் முடிவு செய்ய முடியாது. முதலமைச்சர் கட்டுப்பாடை இழந்து விடுகிறார்கள். அதிகாரிகள் ஐஏஎஸ்ஆர் இருக்கட்டும், ஐபிஎஸ்ஆர் அவர் சொல்ல கேட்கறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? கிளைச்சலாலேருந்து ஒன்றிய செயலா வரைக்கும் ஸ்டேஷனில் போய் உட்காந்து கால் மேலே கால் தூக்கி போட்டு உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னா அப்புறம் எப்படி சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட முடியும்? அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தகுதி தான் முதலமைச்சர் தானே உண்டு. அது கலைஞர் ஆட்சியிலேருந்தே கிடையாது. அப்புறம் எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? யோசித்து பாருங்க. அதனால் கட்டுப்பாடு இல்லாமல் அவர்களை லஞ்சலாவியம் பெறுகின்ற அரசு அதிகாரிகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி, எங்கே போனாலும் லஞ்சம் 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 லஞ்சம். கீழேருந்து மேலே வரைக்கும் கப்பம் கட்டால் தான் வேலை நடக்கிற நிலை ஆகிப்போச்சு. மக்களே போய் இப்போ நம்ம நேராக போய் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், ஒரு பட்டா மாற்றலாக இருக்கட்டும், ஏதாவது நேராக போய் அதிகாரியை போய் பார்த்து நியாயமாக இருக்குது இதை செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்க. 100 டேபிளில் பணம் கொடுத்தா அரை மணி நேரத்தில் வேலை வரும். இல்லாட்டா மந்திரி ஃபோன் பண்ணி சொல்லணும். எல்லா மந்திரியும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இந்த லெவலில் தான் மக்களுடைய மனநிலை குறைத்து வைத்திருக்கிறார். இதுதான் நிலை. இப்படியாப்பட்ட அரசாங்கம் 2026 தொடர வேண்டுமா, முடிவுக்கு வர வேண்டும்? அதுக்கு மக்கள் தான் முடிவு எடுக்கணும், நம்ம சொல்ல முடியாது. இல்ல, மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு மக்களுக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இல்ல சார், அந்த காசுக்கு வியாபாரம் ஆகிறாங்க. நான் தான் சொல்லிட்டேன். அதான் சொன்னீங்க ஆல்ரெடி. காசுக்காக வேண்டி வியாபாரம் ஆயிடுறாங்க. அவங்க அந்த ஒரு நாள் கூத்து, அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு நாள் கூத்துல 2000 3000 கிடைக்குதா, 10 ஓட்டுனா 20,000 ரூபாய் கிடைக்கும். அதைத்தான் மதிக்கிறாங்களே தவிர
5 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் உட்கார்ந்து அவங்க அடிக்கிற கொள்ளையோ அதை பற்றி அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. அன்றாட காட்சிகள், அன்றாட உழைக்கின்ற மக்களுடைய மனநிலை இன்னைக்கு நமக்கு 20,000 ரூபாய் கிடைக்கி, 10,000 ரூபாய் கிடைக்கி, நம்ம இவங்க கொடுத்துட்டா இவருக்கு போடுவோமே அப்படிதான் போடுறாங்களே தவிர ஆட்சியை பற்றி நினைச்சோ யார் வந்தான்னா வரட்டேன் நான் உழைச்சி தான் நான் சாப்பிட போறேன் இவங்களா கொடுக்க போறாங்க, சரி காசு கொடுத்தா போட்டு போயிடும் அப்படிதான் போடுறோம். அந்த கடைசி நேரத்துல மனம் மாறிடுறாங்க. அந்த படத்துக்கு தான் மாறுறாங்க. 5 வருஷம் தண்டனை. இந்த திமுக வேணும் அண்ணா திமுக வேணும்ல மாறல, பணத்துக்கு மாறுறாங்க. பணத்துக்கு ஆமா ஆமா அதான் மக்கள். அதனால லஞ்ச லாபம் குறையதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. இப்போ 5 முறை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி நடைபெற்றது. இப்போ முதல் முறையாக ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி. இந்த இருவரும் ஆட்சியில என்ன வித்தியாசத்தை உங்களால காண முடிகிறது சார்? இதுல என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம்? ஒண்ணுதானங்க. அப்பா மகனோட ஆட்சியிலேயே அது ரெண்டுமே சேம் தான். அதுல மாற்றம் கிடையாது. ஊழல்லையும் சரி எல்லாத்துலயும் அதெல்லாம் மாற்றங்கள் கிடையாது. அது சொன்ன தவறு. ஏன் இப்போ அதிமுக ஆட்சியில ஊழல் இல்லையா? இருச்சா இல்லையா? எத்தனை பேர் கைது பண்ணாங்க, எத்தனை பேர் உள்ள பிடிச்சு போட்டாங்க, வழக்கு எத்தனை மந்திரி வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஊழல் என்பது தடை செய்ய முடியாத ஒரு சட்டம் வாய்ப்பு, சட்டம்னே சொல்லலாம். ஊழல் என்பது தடை செய்ய முடியாத சட்டம். ஊழல்கள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு காரணம் மக்கள் தான் காரணம். இவன் காசு கொடுத்து சாதிக்க நினைச்சானா போறான், போராடி ஜெயிக்கணும்னு போக மாட்டேக்கான்ல. ஈஸியா ஜெயிச்சுட்டு போனா பணம் கொடுத்தா கையெழுத்து போட்டுறான். அதனால அது நம்ம ஈஸியா கொடுத்துட்டு போயிருமே, எதுக்கு போய் சண்டை போடணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தா அவன் ஃபுல்லா வாங்கி வச்சுட்டு மக்களை பழி வாங்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்கு. கொடுக்குறவன் கொடுத்துக்கிட்டு இருக்கா, வாங்கிட்டு இருக்கா. இதுதான் நிலை. தமிழ்நாட்டுடைய சாபமே அதுதான். அதாவது தேர்தல் நேரத்துல ஒரு நாள் மக்கள் பணம் வாங்குறாங்க, அன்னைக்கு தான் ஓட்ட போடுறான். ஆனா 5 வருஷம் வந்து அரசியல்வாதிகள் மக்களிடம் பணம் வாங்குறாங்க. இதானே சார் உண்மை? ஒரு நாள் வாங்கிய பணத்துக்கு கொடுத்த காசை வட்டி பதிலோட வசூல் பண்ணிடுறாங்க. கொடுத்த காசை வட்டி முதலோட வசூல் பண்ணிடுறாங்க. அது மக்களுக்கு தெரியலையே. மக்கள் மாறினால் ஆட்சி மாறும். மக்கள் மாறவில்லை என்றால் லஞ்ச லாவணி ஒழியாது. தேர்தல் நேரத்துல மக்கள் வந்து பணம் வாங்க கூடாது. நல்ல எல்லாரும் நாங்களும் அதான் சொல்றோம், பணம் வாங்காங்கன்னு தான் சொல்றோம். அதெல்லாம் யாரும் வாங்காம இருக்க மாட்டாங்க. நீங்க மீடியா சொல்றீங்க, உங்க வீட்டம்மா கிட்ட கொண்டு காசு 5,000 ரூபாய் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவாங்களா? உங்களுக்கு நீங்களே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாம அவங்க வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு தேவையா அந்த மனசாட்சிக்கு உட்பட்டு யார்கிட்ட காசு வாங்கினா அவங்க ஓட்டு போட்டுறாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து இப்ப அப்படி இல்ல. பங்கு நான் 5,000 கொடுத்தா நீங்க 10,000 கொடுத்தா உங்களுக்கு தான் ஓட்டு. அதுல ரேஷியோ வந்துருது. இல்லைன்னா 2ஆ பிரிச்சுடுவாங்க. இந்த அவனுக்கு கொடுத்தான் பணம், இவனுக்கு கொடுத்தான், அவனுக்கு 2 ஓட்டு இவனுக்கு 2 ஓட்டு போடுவோம், அப்படி போடுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் லைவ்ல இப்போ எலெக்ஷன் நின்னனால எனக்கு தெரிஞ்சதான் உண்மையை சொல்றேன். இல்லைன்னு சொல்லி மறுப்பதற்கு எந்த அரசியல் தலைவராக சரியானு சொல்ல சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லுங்க. முதலமைச்சரை சொல்ல சொல்லுங்க. அப்படியா இல்ல நாங்க பணமே கொடுக்காம ஜெயிச்சு எந்த முதலமைச்சரை சொல்ல சொல்லுங்களேன். அந்த லெவலுக்கு ஆகிப்போச்சு நாட்டுடைய தலைவிதி. அப்படி ஆகிப்போச்சு. இதுதான் உண்மை. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 2வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கீங்க. ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்ந்தெடுத்தீங்க? மோடி மீது உங்களுக்கு உள்ள அபிப்பிராயம் என்ன சார்? மோடி மீதுல எனக்கு ஒரு பற்று இருக்குன்னா ஏற்கனவே நான் பல மீடியால சொன்ன ஸ்பீச்சை நான் கேட்டிருக்கேன். அவருடைய ஆளுமை எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால மோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்றேன். அரசியல் மாற்றங்கள் நம்ம எங்க வேணாலும் போகலாம் வரலாம். அவரை எனக்கு பிடிக்க காரணம் பர்சனலாகவே அவருடைய ஆளுமை எனக்கு பிடிச்சிருக்கு. அவருடைய தனித்துவம், லஞ்சம் வாங்காத ஒரு உலகத்திலே ஒரு மாமனிதர் அவர் தான். லஞ்சம் வாங்காத ஒரு பெரிய மகான். ஒரு அடி இடம் அவருக்கு இருக்கா சொல்லுங்க மீடியால சொல்லுங்கள. முதலமைச்சரை சொல்லுங்க, எதிர்கட்சி சொல்லுங்க. அவ்வளவு ஒரு ஜெரின் ஒயிட் காலர் அப்படி சொன்னா மோடி. அதனால எனக்கு அவரை பிடிக்கும். அதனால பாஜக இடம் பெற்றிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சியை கைப்பற்றினா இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆட்சி மாறினால் அது வேற. நீங்க சொல்லுங்க, ஆட்சி மாறினால் இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். ஆட்சி மாறினால் மாறுமா என்பது என்னுடைய விளக்கம். மாறுமா அப்படின்னா இல்ல, மாறாதுன்னா அப்ப திமுக ஆட்சி தொடரும் சொல்ல வரீங்க? அப்படி சொல்லவில்லை. நீங்க கேட்டதா பிஜேபி ஆட்சி வருமானு கேட்டீங்க. இப்போதைக்கு இல்ல, எந்தாவது ஒரு நாள் வரும். அதை வேணா ஒத்துக்கலாம். இல்ல இப்போ 2026 கூட்டணியை வைத்துதான் ஆட்சி மாறும். அது இவரு இந்தியா அலைன்ஸா அல்ல இந்தியா அலைன்ஸாங்கிறத 26 தான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 26 தான் சொல்ல முடியும். அதை கடைசி காலகட்டம் 3 மாசத்துல எடுக்கிற டிசைடிங்ல தான் ஆட்சி மாறுங்கிறத டிசைடா சொல்லிடலாம். இன்னொரு திருப்பு அந்த கூட்டணி வைப்பாங்களா அப்ப கேளுங்க, அந்த நேரத்தில் பதில் சொல்றேன். இப்போ நீங்க அருமையான கருத்தை பதிவு செய்தீங்க. 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை புகழ்ந்து பேசுனீங்க. உண்மைதான். அப்படியாப்பட்ட அப்பழுக்கற்ற ஒரு பிரதமரை ஏன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து
எதிர்த்து வராரு சார், தொடர்ந்து எதிர்க்கிறாரே சார். அது நானும் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை எதிர்ப்பதனால் பாதிப்பே தவிர வளர்ச்சி கிடையாது. நிலச்சிருங்க. இது கலைஞர் ஆட்சி ஆண்டிருந்தால், கலைஞர் இருந்திருந்தால் அனுசரித்து போகக்கூடிய தன்மை வயது முதிர்ந்தவரும் அவருடைய ஆட்சி ஆளுமை இருந்தது. எந்த மத்திய அரசாடு அவர் மோதிருக்காரா சொல்லுங்க? இதுவரைக்கும் இல்ல. இதே பாஜக கிட்ட இதுவரைக்கும் இல்ல. வாஜ்பாய் காலத்துல ஆனா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து அதுதான் இவருக்கு தப்புங்கிறேன். இவர் வந்து ஒரு ஓட்டுகளை, குறிப்பிட்ட சமுதாயத்துடைய ஓட்டை பெறுவதற்காக அவர்கள் பண்றாரு. குறிப்பிட்ட சமுதாயம் சொல்ல இஸ்லாம் சகோதரர்களுடைய ஓட்டுகளை பெறணும், அதான் நமக்கு டிசைடிங் ஃபேக்ட் ஓட்டுன்னு நினைச்சுக்கிட்டு மத்திய அரசை பகைச்சிக்கிட்டு டெய்லி சண்டை போட்டு கிடக்காரு. அது தவறுன்னே நான் சொல்றேன். அனுசரித்து போனால் 1000 விஷயங்களை மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும். அனுசரிக்காமல் இன்னைக்கு பள்ளியில் கல்வித்துறைக்கு வேண்டி ஒதுக்கப்பட்ட நிதியை கொடுக்கலன்னு குவான்னு கூவிட்டு இருக்கீங்களே. நான் கேட்குறேன், அந்த கூவாம அனுசரித்து போயிருந்தா நிலை வருமா? உங்களுக்கு பட்டப்பேர் வைக்கிறதா நியாயம்? கலைஞரே அப்படி வச்சே இல்லை. ஒன்றிய அரசு கலைஞர் வச்சுக்காரா? வைக்கல. இத்தனை 5 வருஷம் ஆண்டவர் அவர் யாருக்குமே பட்டப்பேர் வைக்கல. நீங்க என்ன புதுசா ஒன்றியம் ஆட்சி ஆளுது? ஒன்றியம் ஆட்சி என்ன இது? இந்த மாதிரி ஒரு வெறுப்பரசியல நீங்க கொண்டு வந்துடக்கூடாது இல்லையா? எல்லாரும் மத்திய அரசுன்னு சொல்லுறதுல நமக்கு என்ன குறைஞ்சு போகுது? ஒட்டுமொத்த தேசத்தை ஆளக்கூடிய பிரதமர் அவர் எவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு உட்பட்டவர். அவர் இந்தியாவே மாநிலத்தில் இருந்துகிட்டு நீங்க வந்து ஒன்றிய அரசுன்னு பேர் வைக்கிறது, ஒன்றிய அரசுன்னு சொல்றது, தேவையில்லாம சர்ச்சையை கொண்டுறது, இதுதான் பிரச்சனையே. இவங்களுக்குள்ள இன்டர்னல் பாதிக்கப்படும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பாதிச்சுட்டு இருக்கோம். அவங்க திட்டம் இங்க வந்து சேரல தடையா இருக்காங்க திமுக அரசாங்கம். ஆமா. அப்புறம் நீங்க எவ்வளவுதான் ஒரு பாவம், இந்தியாவே ஆள்றவரை போய் வின் பண்ணா நீங்க பண்ணும்போது அவர் பண்ணா நிலை என்ன? இப்ப அதுதான் நிலை. இப்ப நீங்க பாஜகவை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்ப தேசிய காங்கிரஸ் கட்சி மீது உங்கள் அபிப்பிராயம் என்ன சார்? காங்கிரஸா நாட்டை அழிச்சிட்டு போயிட்டாங்களே. எப்படி சொல்றீங்க? மொத்தமாக அழிச்சிட்டாங்களே. ஒரு ரோடு உண்டா? வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்த பிறகு ரோடே பாக்கீங்க. நீங்களும் நானும் ரோடு பார்க்க தங்க நாற்காலி சாலை யாரு கொண்டு வந்தாரு? வாஜ்பாய். அப்ப திமுக ஆட்சி அவங்களோட தான் இருந்துச்சு. திமுக மந்திரி சபையில இருந்தாங்க. அப்பதான் வாஜ்பாய் தான் இந்தியாவுடைய ரோட்டுக்கு அடிக்கல் நட்டு ரோடே கொண்டு வந்தாரு. இப்ப அந்த ரோட்ல சர்ற புரு நம்ம போறோமே, அதுக்கு காரணம் பிஜேபி அரசு. அதை மறக்க முடியுமா? மனிதருக்கு நல்ல நடக்க ரோடு இல்லாம இருந்தோமே. காங்கிரஸ் 60 ஆண்டுகள் ஆட்சி ஒரு ரோடாவது போட்டிருப்பாங்களா? ஒரு சாதாரணத்தை சொல்ல, இதே மாதிரி ஒன்னொன்னு சொல்ல முடியும், சொல்லிட்டே போலாம். அப்புறம் இந்தியா காங்கிரஸ் எப்படி நான் வாழ்த்த முடியும், அப்ரிஷியேட் பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால காங்கிரஸ் கேட்டா நேரு காலத்திலிருந்து கதையை சொல்லுவாங்க, நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் சொல்லுவாங்க. ஏதாவது செய்த சொல்லுங்களேன். மக்களுக்கு செய்த கொள்ளையடிச்சாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் கோடியா பிரதமர் நரசிம்மராவ் அடிச்ச கொள்ளையெல்லாம் தெரியுமில, எத்தனை 1000 கோடி. அப்போ ஆட்சியில் பங்கு இருந்தது அண்ணா திமுக தானே இருந்துச்சு. திமுக தானே கொண்டு வந்தாங்க. எல்லாரும் பங்கு கொண்டே தவிர அதை தட்டி எல்லாரும் பணமடிப்பில் தான் நோக்கம், மக்களை கொல்லுவதுதான் நோக்கம். அதனால காங்கிரஸ் வந்து நாட்டில் இருந்தது சாபக்கேடு தான். நான் கூட்டணியிலே இருந்தாலும் கூட காங்கிரஸ் தவறு செய்தே தவறுன்னு சொல்லக்கூடியவங்க அவங்களும் சொல்றேன். இன்னொரு விஷயம் வந்து இந்தியாவில் வந்து வாஜ்பாய் 3 முறை பிரதமராக இருந்தார். 13 நாள் ஒரு முறை, 13 மாசம் ஒரு முறை, 6 வருஷம். இப்ப மோடி அவர்கள் வந்து 3 முறை பிரதமராக இருக்கிறாரு. இப்போ அதனால இந்தியா வந்து பொருளாதாரத்துல வளர்ந்திருக்கு சொல்றீங்க, நிறைய திட்டங்களை சொல்ல வரீங்க. அதே பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுல மலர்ந்தா எத்தகைய மாற்றம் ஏற்படும்? இந்தியாவே மலர வைக்கும் போது தமிழ்நாட்டை வளர வைக்க மாட்டோம். அதுதான் சொல்றேன். தமிழ்நாட்டுல பாஜக இந்தியாவே மலர வைக்கிற வல்லரசு நாடா ஆக்கணும்னு சொல்லி இப்ப வல்லரசு ஆயிடுச்சு. 4வது இடத்துக்கு வந்திருக்கு பொருளாதாரத்துல. ஆயிடுச்சு எல்லாம் பேசுறாங்கல்ல. ட்ரம்மே அவரை கண்டு பயப்படுறாருங்கிற லெவலுக்கு வந்துச்சுல்ல. இன்னைக்கு இந்த ஃபயர் பாத்தீங்கல்ல, பாகிஸ்தான ஒரு 3 நாள் அடக்கிட்டாரு. 3 days தான். 1000 பேர் வீடியோவில் 1000 பேசலாம். இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு படிச்சுட்டாங்களாம். ஒரே நைட்ல ஒரு முடிச்ச உடனே அங்கிருந்து போன் பண்ணி அலறாங்கல்ல. உலக நாடுகள் அலற லெவல்ல பண்ணது யாரு? மோடி தானே. இது காங்கிரஸ் பண்ணுமா? காங்கிரஸ் பாகிஸ்தானோட ஐக்கியமா போயிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த காஷ்மீர 376 போல்டா எடுத்தாரா இல்லையா? நடவடிக்கை யார் எடுக்க முடியும்? நீங்க போய் அங்க இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இது வரைக்கும் வரலாறு உண்டா? நீ சுற்றுலாத்தலத்தில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு தானே பழி சொன்ன உடனே அதுக்கு பதிலடி கொடுத்தோன்னே அலர்ட்டாங்க. இந்தியாவே உலகமே அலர்ந்து எல்லாரும் பேச வந்துட்டாங்கல்ல. அந்த திறமை, ஆளுமை திறமை மோடிக்கு தானே உண்டு. காங்கிரஸுக்கு உண்டா? எந்த தலைவருக்கு உண்டு? கிடையாது. ஸோ அந்த பாஜக அரசு தமிழ்நாட்டில் மலர்ந்தால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும், வளரும், மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? வளரும், கண்டிப்பா வளரும்.
இப்போ அடிப்படையிலே வந்து நம்ம மக்களும் வழி அங்கே இருக்கிற அதிகாரிகள் சரி லஞ்ச லாபியும் கொடுத்து வாங்கி பழகிட்டாங்க. இந்த ஃபண்டமெண்டலை அரெஸ்ட் பண்ணாலே சரியாயிடும், முக்கால்வாசி திருந்திடும். மதுவை ஒழிச்சிட்டோம்னா முழுசும் திருந்திடும். இந்த ரெண்டு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடையாது. ஒருவேளை தமிழ்நாட்டில் நீங்கள் இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் பூரண மது விலக்க கொண்டு வருவீங்களா? அது டிசைடிங். அது வந்து அப்பெல்லாம் நீங்க வலியுறுத்துவீங்களா? வலியுறுத்துவோம், கண்டிப்பா வலியுறுத்துவோம். ஏன்னா குஜராத் நம்ம திமுக கேட்கலையா? குஜராத்ல நாங்க திமுக கேட்டுட்டு தான் இருக்கோம். நீங்க மது விலக்கு ஒழிக்கணும் நம்ம பேசுறோம்ல. அப்போ ஆட்சி அவங்க ஆண்டான கேட்காம இருப்பாங்களா? எல்லாரும் கேட்போம். நான் மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சி தலைவரும் அதை ஒழிக்கணும்னு சொல்லி பாடுபடத்தான் செய்யும். ஆனா இல்ல அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. குஜராத்ல இல்லைன்னு கொண்டு வந்துருக்காங்க, அது மாதிரி எங்க தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வருவாங்க, நம்பிக்கை தான். பாஜக ஆட்சி அமைந்தால் இல்ல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டில் பூர்ண மது விலக்கு அது அவங்க தலைவர்கள் சொல்ல. நீங்கள் நானும் பேசி என்ன போச்சு, அவங்க இதுவரைக்கும் சொல்லலையே. இப்ப நம்ம ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க மனசுல என்ன இருக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க, என்ன சொல்ல போறாங்க? ஆட்சி வந்த உடனே மது விலக்கு ஒழித்தால் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடும், நான் மது விலக்கை கொண்டு வர மாட்டேன். ஏன்னா அதுலதான் பணம் பார்த்துட்டாங்கல்ல, அதுல பல லட்சம் கோடி நிறைய கொள்ளையடிக்க வாய்ப்பு, பணம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆட்சி அதை வச்சுதான் ஆள முடிங்கிற தன்மைக்கு வந்துட்டாங்க. அதனால எந்த ஆட்சி வந்தாலும் மது விலக்கை ஒழிக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய எண்ணம். சொந்தமா சொல்றேன், தமிழக மக்கள் முன்னேற்றம் என்னுடைய எண்ணம். ஒழிக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க, அதே மக்கள் குடிக்காம இருக்கவும் மாட்டாங்க. புரியுதா? இப்ப நான் சொல்றேன், மது விலக்கு கடை வச்சிருக்கேன், ஒரு கடையை எடுத்திருக்கோம், இந்த இடத்துல ஒரு கடை எடுக்கிறோம். அந்த மக்கள் பூரா ஒட்டுமொத்தம் குடிக்காம வந்து அந்த கடை ஓடுமா? ஓடாது. அப்போ மக்கள் திருந்தணும்ல. அரசே நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கோமே, திமுக அரசு அதிமுக அரசுல மது விலக்கு ஒழிக்குமா ஒழிப்பா? நீ முதல்ல திருந்து, அது ஆட்டோமேட்டிக் ஒழிக்கும். முதல் தவறே மக்களிடம் ஆரம்பிக்குது. பணம் வாங்கி நீ முதல்ல அதை ஒளி, உடம்புல இருந்து ஒளி, நீ குடிக்காத. இதைத்தான் நாங்க சொல்றோம். அந்த கடையில வியாபாரம் ஆகல, கடை முடிவாங்கல்ல. அப்ப நீ தான் வரிச்சு கட்டிட்டு போய் தண்ணி அடிக்கிறிய, மது ஒழிப்போம் மது ஒழிப்போம் சொல்லிக்கிட்டு மீடியாவில் சொல்லிட்டு போயிட்டுதான். ஒழிப்பதுக்கு வாய்ப்பு. ஓகே சார், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாக்காளர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்க என்ன கருத்தை சொல்ல விரும்புறீங்க? சொல்லி முடியும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற வாழுகின்ற அனைத்து ஜாதி மத பேதமுள்ள மக்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொள்வது, அரசியலை பார்க்காமல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பணத்திற்காக வாக்களிக்காமல் உழைப்பவர்களுக்கே நாடு சொந்தமாக உள்ள எண்ணத்திலே புரிந்து வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.